பானு, புதுச்சேரி தாவலகுப்பம் தானாம்பாளையத்தில் இயங்கும் தனியார் பள்ளியில் கடந்த 14ஆம் தேதி 1ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஆசிரியர் மணிகண்டன் என்பவரை பொதுமக்கள் தர்மடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். குற்றவாளி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பள்ளி இழுத்து நிரந்தரமாக மூட வேண்டும் கோரிக்கைகளை வலியுறுத்தி சிறுமியின் உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 14ஆம் தேதி மாலை 4 மணி முதல் இரவு 12 மணி வரை கிட்டத்தட்ட 8 மணி நேரம் போராட்டம் நடைபெற்றது. மேலும் இந்த பாதிக்கப்பட்ட சிறுமி நல்லவாடு கிராம மீனவர் என்பதால் புதுச்சேரியில் உள்ள 18 மீனவ பஞ்சாயத்து ஒன்று கூடி வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தி வந்தனர். குற்றவாளி மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் பள்ளியில் படிக்கும் மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் இன்று கடலூர் சாலையில் உள்ள கடலூர் சாலை தாவலகுப்பம் சந்திப்பு திரும்பிக்கு, அதாவது அந்த பள்ளியை மீண்டும் திறக்க வேண்டும், சிபிஐ விசாரிக்க வேண்டும், அந்த உண்மை நிலவை அறிய சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது அந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் மற்றும் அங்க பணிபுரியும் ஆசிரியர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இவர்கள் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அப்பொழுது அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோரும் அந்த இடத்துக்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த பள்ளியை மூட வேண்டும், நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கோம், நீங்க பள்ளியை திறக்க வேண்டும் என்று போராட்டம் செய்வதை கண்டித்து அவங்க வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசார் இரு தரப்பையும் பேச்சுவார்த்தை நடத்தி தற்பொழுது அந்த பள்ளியை படிக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியை தற்போது அந்த பெற்றோரை வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இருந்த போதிலும் இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பானு.